இயேசுவோடு நடக்கிறவங்க தான் அங்கே போய் சேர முடியும். அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவங்க தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவங்க, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவங்க. அதுக்கு தான் அவர் சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு, பாவத்தின் விடுதலை கொடுத்து, ஒரு நித்திய மீட்பை நமக்கு கொடுத்து, நான் உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், இந்த உலகத்திலே உன்னை கைப்பிடிச்சு நடத்துவேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் இல்லை? இதை நீங்கள் இழந்துடக்கூடாது. உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், அதுலேயும் கூட இருப்பேன்றாங்க, கைப்பிடிச்சு நடத்துவேன்றாங்க. உங்கள் வாழ்க்கையை கையில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே என்னை மீட்டு கொள்ளுங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்துடுங்க, நானும் உம்மோடு கூட நடந்து அந்த பரலோக பாக்கியத்துக்குள்ளே வரணும், அந்த நித்தியமான மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ளணும், ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்கள். தகப்பனே, நீங்கள் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தீங்க, என்னை மீட்டு கொள்வதற்காக பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினீங்க, என் பாவத்தை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. இந்த நாளிலிருந்து நீங்கள் என்னை கைப்பிடித்து நடத்த உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த உலகத்திலும் என்னை நடத்தி அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பீர் என்று விசுவாசித்து உங்கள் கரத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.